ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம தற்போது பார்க்கக்கூடிய இந்த தாவரம் தமிழில் கோவை கொடி என்று அழைக்கப்படுகின்றன. இவை காக்சீனியா கிராண்டிஸ் என்ற தாவரவியல் பெயர் கொண்ட குக்கர் பிட்டேசி ஃபேமிலியை சார்ந்தது. சரி, நம்ம தாவரத்தை பத்தி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னா அதை பாருங்க, கொக்கி போன்ற அமைப்பை கொண்டதாக இருக்கும். அதனால இவை ஒரு கொடி வகையை சார்ந்தது. இது ஒவ்வொரு கணுக்களிலுமே பாருங்க ஸ்பிரிங் மாதிரி இருக்கும். இந்த அமைப்பை கொண்டு இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு தாவரத்திலும் சுவற்றிலும் பற்றி கொண்டு ஏறுவதற்கு ஏதுவாக இருக்கின்றன. நீங்க பாருங்க, ஸ்பிரிங் மாதிரி ஒவ்வொரு கணுக்கள்லயுமே இருக்கு. வந்து பாருங்க, ஒவ்வொரு கணுக்களுக்கு இழுத்தா ஸ்பிரிங் மாதிரி எவ்வளவு பேசுறது பாருங்க. இதை பாருங்க, சுருங்கி இருக்கு. சும்மா ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஸ்பிரிங் மாதிரி வருது பாருங்க. இது ஒரு குக்கர் பிட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. எவ்வளவு பேசுறது பாருங்க. இதனால என்னன்னா ஒரு தாவரத்தின் மீதோ அல்லது அவற்றுக்கு ஏதுவாக உள்ள ஒரு மரத்தின் மீதோ அல்லது நாம் ஒரு பந்தல் போடும்போது அதுல நம்ம என்ன பண்ணோம், ஒரு குச்சி மேலே ஈஸியாக பற்றி கொண்டு இந்த தாவரம் தன்னைத்தானே உயர்ந்து வேகமாக உயர செல்கின்றன. இது வேகமாக வளரக்கூடிய தாவரம். இதுல 2 வகைகள் உண்டு. 2 வகைகளுமே தங்களுக்கு காண்பிக்கப்படும். இதுல பாருங்க, ஒரு 5 விரல் போல 1 2 3 4 5 ஒரு கை விரித்தால் 5 விரல்கள் இருக்கும். அது போல 1 2 3 4 5 இது ஒரு அமைப்பு. இன்னொன்னு பாருங்க, வேற ஒண்ணு தங்களுக்காக காண்பிக்கப்படுது. இதுல பாருங்க 3 விரல்கள் நீட்டினால் போல 1 2 3 இது 2க்குமே வித்தியாசம் பாருங்க. 2 வகை இந்த காக்சீனியா கிராண்டிஸ் என்ற அழைக்கப்படக்கூடிய குக்கர் பிட்டேசி குடும்பத்தை சேர்ந்த ஆங்கிலத்தில் ஐவிகார்டு என்று அழைக்கப்படுகின்றன. தமிழ் கோவக்காய், ஆங்கிலத்தில் ஐவிகார்டு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தாவரத்து இலைகள் பாருங்க 2 வகைதான். ஒன்று பாருங்க 1 2 3 4 5 விரல்கள் போன்ற, இன்னொன்று 3 விரல்கள் போன்று 1 2 3 இதை பாருங்க. 2 வகைதான் தாவரத்துல. உங்களுக்கு 2மே இலைகள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இலைகளின் வித்தியாசம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த கொடி தாவரம் பற்றி கொண்டு இதை பாருங்க, தங்கள் பார்வைக்கு பற்றி கொண்டு இது போல ஒரு மரத்தின் மீது கிளைன் மீது ஏறுகின்றன. சரி, இதனுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கோவக்காய் உணவிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இது பொரியல் செய்யலாம், அல்லது பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம், அல்லது ஆயில்ல மசாலா போட்டு வறுவல் செய்யலாம், வறுத்து சாப்பிடலாம். சரி, அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நிறைய கால்சியம் இருக்கு. அதனால நமக்கு உடலுக்கு வலுவூட்டக்கூடிய, எலும்புகளுக்கு வலுவூட்டக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குல்ல. பொட்டாசியம் நிறைய இருக்கு. அதனால நம்ம இதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த பொட்டாசியம் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு பொட்டாசியம் குறைவு ஏற்படும். அப்போ இந்த கோவைக்காய் ஐவிகார்டு நம்ம நிறைய சாப்பிடும்போது இயற்கையான உணவு, அப்போ நமக்கு இதயத்தை பாதுகாக்கக்கூடிய, இதயத்தில் ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த உணவு நமக்கு பொட்டாசியம் வந்து நம்ம கோவைக்காயில நிறைய கிடைக்குது. அதனால நமக்கு கால்சியம் நிறைய இருக்கு. அதனால நமக்கு எலும்புகள் வலுவூட்டக்கூடிய அதற்கு கல்லீரல் பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவைக்காய்க்கு உள்ளன. ஆகவே நீங்கள் கோவைக்காய் அதே மாதிரி இலை எடுத்தோம்னா நம்ம 10 போடலாம். ஒரு புண்ணு காயம் ஏற்படும் போது நாம இது எடுத்து என்ன பண்ணலாம், இது 10 போடவும் இது உபயோகப்படுத்தப்படுகின்றன. இவை வளர்ப்பது எளிது. இவை ஒரு பெரனியல் பிளான்ஸ். ஆகவே இவை நீங்க நிறைய போட்டு நம்ம என்ன பண்ணலாம், டயட்டா போட்டு இதை குரோத் பண்ணி எவ்வளவு இருக்கு பாருங்க. தங்கள் நேரடி பார்வைக்கு இங்க பாருங்க, ஃபுல்லா சைட்ல போட்டிருக்கோம் பாருங்க. அந்த பக்கம் ஃபுல்லா இருக்கு பாருங்க. இதோடைய பூக்கள் காண்பிக்கப்படுகின்றன. இந்த பூக்கள் பாருங்க, வெள்ளை நிற பூக்கள். இங்க பாருங்க, ஜூம் பண்ணி காமிங்க. பூக்கள் பாருங்க, வெள்ளை நிறத்தில் பூக்கள் இருக்கும். பிறகு காய் பச்சை நிறத்தில் வரும். பிறகு காய் வந்த பிறகு பழம் இது போல சிவப்பு நிறத்தில் வரும். இந்த பழம் பழுத்த பிறகு பறவைகளுக்கு உணவாக, அனைத்து பறவைகளும் இதை உணவாக உட்கொள்ளப்படுகின்றன. ஆகவே காயாக இருக்கும் போது நமக்கு உடலில் உள்ள மருத்துவ பயன் இருந்ததாகவும் நமக்கு சமைக்கும் காயாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. நாம் அதுக்கு பிறகு பழுத்த பிறகு பறவைகளுக்கு உணவாகவும் பயன்படுத்துகின்றன. அது அனைத்து வீடுகளிலும் இது ஈஸியாக சுலபமாக வளர்க்கக்கூடிய ஒரு செடியாகும். இது வந்து கொடி, அதனால செடி எல்லாம் மரம் எல்லாம் கொடி வகையை சேர்ந்தது. ஒரு பந்தல் மாதிரி ஒரு அமைப்பு போட்டு நம்ம என்ன பண்ணோம், மேலே ஏற்றி விட்டோம்னா மேலே ஏறும், நிறைய ஈடு நமக்கு கிடைக்கும். அது 2 வகையான கோவை இலை, அது 2 வகையுமே உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. காயும் 2 வகை வித்தியாசம் வேறுபடும், அளவிலும் உருவத்திலும் மாறுபட்டு காணப்படும். ஆகவே இது வளர்ப்பது எளிது, உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த கோவைக்காய். அனைவரும் அருந்துவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து சேனல் தினந்தோறும் 1 முதல் 4 வீடியோக்கள் தங்களுக்காக வருகின்றன. புதுசா பாக்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.